வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியா இருக்கிற ஸ்குவிட் கேம் சீசன் 2 விமர்சனம். சீசன் 1 சில வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்து பல நாடுகள்லயும் பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு ஹைலி ரேட்டட் நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸா இருந்தது. இந்த சீரியல்ல முக்கிய பாத்திரமான சாங் கி ஹுன் பாத்திரத்துல லீ ஜங் ஜே நடிச்சிருப்பாரு. இதை தவிர பல பெரிய நடிகர்கள் காங் யூ மாதிரி நடிச்சிருப்பாங்க. சீரீஸை இயக்கினது ஹுவாங் டாங் ஹியோக். முதல் சீசன்ல 9 எபிசோடு, ரெண்டாம் சீசன்ல இது வரைக்கும் 7 எபிசோடு வந்திருக்கு. தமிழ் டப்பிங்லயே இந்த சீரீஸ் அவைலபிளா இருக்கு. இந்த சீரீஸோட முதல் மற்றும் இரண்டாம் சீசன்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். உங்களில் பல பேர் இந்த கொரியன் கான்டென்ட் கேட்ராமா ஃபேன்ஸாக இருக்கலாம். அப்படின்னா கண்டிப்பாக சீசன் 1 ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்காதவங்களுக்கு முதல்ல சீசன் 1 ரிவ்யூவை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல போகிறேன். சீசன் 1 பார்த்துட்டு தான் சீசன் 2 பார்க்க முடியும். அதே மாதிரி கதை முழுசாக வந்தால் தான் சீரியலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க சீசன் 2 இப்போ பார்க்க வேணாம். ஏன்னா கதை பாதியிலேயே அப்ரப்டாக நின்றுது. சீசன் 1 ஒரு விதமான கம்ப்ளீஷன் இருந்தது. அது இந்த சீசன் 2 இல்லை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சீரீஸை மேலே பாருங்க. ஸ்குவிட் கேம் ஒரு வித்தியாசமான ஜான்ரா. இந்த ஜான்ரால வேற சில மூவிஸ், சீரியல்ஸ் இதெல்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லயே இருக்கிற ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் சீரியலை சொல்லலாம். இல்லை ரொம்ப இன்டர்நேஷ்னலி ஃபேமஸான மூவி சீரீஸ் ஹங்கர் கேம்ஸையும் சொல்லலாம். இந்த சீரீஸ்ல ஒரு மர்மமான குரூப் பல பெரிய பணக்கார புள்ளிகளுக்காக வருஷா வருஷம் ஒரு கேமை நடத்துது. அதுல நூற்றுக்கணக்கான ஆட்கள் கலந்துப்பாங்க. 6 போட்டிகள் நடக்கும். ஒவ்வொரு போட்டியிலையும் தோத்து போறவங்கள அங்கேயே சுட்டு கொண்டுடுவாங்க. ஜெயிக்கிறவங்க அடுத்த போட்டிக்கு போவாங்க. மொத்த பரிசு தொகை ரொம்ப பெருசு. கடைசியா யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு மொத்த பணமும் கிடைக்கும். இதுல கலந்துக்கிறதுக்கு ஏமாத்தி ஆட்களை சேர்ப்பாங்க. ரொம்ப பண கஷ்டம், கடன் சுமை, தற்கொலை வரைக்கும் போறவங்களா பார்த்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. எல்லாரையும் ஒரு ரகசிய லொகேஷன்ல உள்ள ஒரு தீவுக்கு கூட்டிக்கிட்டு போய் இந்த போட்டிகளை நடத்துவாங்க. அங்க இந்த ஆட்களை கொலை செய்யறதுக்கு, பாடிஸை டிஸ்போஸ் செய்யறதுக்கு, போட்டிகளை நடத்துறதுக்கு, இப்படி பல வேலைகளை செய்யறதுக்கும் ஒரு மெர்சனரி சோல்ஜர் கூட்டமே இருக்கும். இப்படி இருக்கிற செட்டிங்ல நம்ம ஹீரோ சாங் கி ஹுன்னும் மாட்டிக்கிறாரு. எப்படி ஒவ்வொரு போட்டியா நடக்குது, பல பாத்திரங்களோட பேக் ஸ்டோரி, எப்படி பல சிச்சுவேஷன்ஸ்ல மனிதர்கள் பலவிதமா நடந்துக்கிறாங்க. உயிர் பயம் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, இல்லாத பொழுது பணத்து மேல உள்ள பேராசையில வேற மாதிரி நடந்துப்பாங்க. ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் கூட எப்படி ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறாங்க. போட்டியிலேருந்து உயிரோட வெளியே போக சந்தர்ப்பம் கொடுத்தும் திரும்பவும் வாலண்டரியா எப்படி இவங்களே அந்த போட்டிக்குள்ள நுழையிறாங்க. இப்படி பல கோணங்களையும் ரொம்பவே அமக்கலமா, ரொம்பவே இன்டென்ஸா காட்டியிருப்பாங்க சீசன் 1ல. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஆடி வயத்தை கலக்கிற அளவுக்கு ஒரு அனீசினஸ் நமக்கு ஏற்படும். கடைசியில நம்ம ஹீரோ எல்லா பணத்தையும் ஜெயிச்சிடுவாரு. ஆனா அவர் பார்த்த சம்பவங்கள்னால நிம்மதி போய் கோடிக்கணக்கான பணம் இருந்தும் ஒரு பைத்தியக்காரன மாதிரி அவரு அலையிற மாதிரி நமக்கு கடைசியில காட்டுவாங்க. இந்த சீசன்ல இன்னொரு முக்கிய பாத்திரமும் உண்டு. அது ஒரு போலீஸ்காரரோடது. அவரோட அண்ணனும் இதே மாதிரி ஒரு சூழல்ல சில வருடங்களுக்கு முன்னாடி காணாம போயிடுவாரு. இந்த போலீஸ்காரர் எப்படியோ போட்டி நடக்கிற இந்த தீவுக்கு தன்னுடைய சொந்த நேரத்துல அண்டர் கவர்ல தன்னுடைய அண்ணனை தேடிக்கிட்டு வந்து சேர்ந்துருவாரு. கடைசியில அவரு ஆனா சுடப்பட்டு கடல்ல விழுந்துடுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சீசன் 2ல நம்ம ஹீரோ கீஹுன் தனக்கு கிடைச்ச அந்த கோடிக்கணக்கான பணத்தை வச்சு இந்த போட்டியையும் அதை நடத்துறவங்களையும் எப்படியாவது கூண்டோட அழிச்சிடணும் அப்படின்னு தன்னால ஆன வரைக்கும் பல முயற்சிகளை செய்கிறாரு. அதே மாதிரி அந்த போலீஸ்காரரும் யாருமே அவர் சொல்ற கதையை நம்பல. இருந்தாலும் தன்னுடைய சொந்த செலவுல சொந்த நேரத்துல அந்த தீவையும் அந்த ஆட்களையும் தேடி அலையிறாரு. இவங்க 2 பேரும் ஒரு சுச்சுவேஷன்ல சந்திச்சுக்கிறாங்க. ஒன்னாவே இந்த குரூப்பை தேடி பிடிக்க பயணிக்கிறாங்க.
இருக்கிற பணத்தை வச்சு இவங்க சொந்தமா ஒரு தனி படையே ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த குரூப்பை நெருங்கிட்டதா இவங்க நினைக்கிற சமயத்துல பல தோல்விகளை சந்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீஹுன் மறுபடியும் இதே போட்டிகளுக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. மீண்டும் போட்டிகள் நடக்க ஆரம்பிக்குது. இவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பணத்தாசையினால போட்டியாளர்கள் உயிரையும் பணைய வச்சு போட்டி போடுறாங்க. சீசன் 2ல 3 போட்டிகள் இதுவரைக்கும் காட்டியிருக்காங்க. அதோட அப்ரப்ட்டா இந்த சீசன் முடியுது. சீசன் 3 எப்போ வருதோ அப்போ மீதி கதை தொடரும். சீசன் 1க்கும் 2க்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, சீசன் 2 ஒரு ரெகுலர் கொரியன் சீரியல் மாதிரி நிறைய காமெடி கலந்த ஒரு மசாலா கொரியன் த்ரில்லர் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சீசன் 1ல ஒரு எபிசோட்ல கூட ஒரு முறை கூட நீங்க சிரிக்கவே மாட்டீங்க. ரொம்பவே அழுத்தமான காட்சிகள், இறுக்கமான சிச்சுவேஷன்ஸ், ஆழமான பாத்திர பிடிப்பு அப்படின்னு ரொம்பவே ஹெவியா அந்த சீசன் இருக்கும். இதுவே இந்த சீரியல ரொம்பவே வித்தியாசப்படுத்தி காட்டும். ஒவ்வொரு பாத்திரம் சாகும் பொழுதும் உங்களுக்கு ரொம்பவே அதோடைய இம்பேக்ட அழகாவே கடத்திருப்பாங்க. ரொம்ப இன்டென்ஸா இருந்தது அந்த சீசன். ஆனா, இதுல யாரோ யாரையோ சுட்டுக் கொல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. எபிசோட்ஸ் என்டர்டெய்னிங்கா தான் இருக்கும். பார்க்குற வகையில தான் இருக்கும். ஆனா, எந்த தனித்துவமும் இந்த சீரிஸ்ல இல்ல. ஜஸ்ட் அனதர் கே ட்ராமா மாரி தான் இந்த சீசன் எடுத்திருக்காங்க. புதுசா எந்த மெயின் பாத்திரங்களும் அறிமுகப்படுத்தப்படல. கதையிலயும் வலுவில்ல. காட்சிகள்லயும் எந்த புதுமையும் இல்ல. வேறு ஏதோ ஒரு ஜான்ரா கதை பார்க்குற மாரி தான் இந்த சீரிஸ் ஓட சீசன் 2 நகருது. சீசன் 1 பார்த்து இம்ப்ரெஸ் ஆயி சீசன் 2 பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். இந்த மாதிரி டைரக்ஷன்ல இந்த சீரியல எடுத்துட்டு போனது சரியான முடிவா எனக்கு தோணல. மத்தபடி சீரியலோட செட்டு, சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே டாப் நாட்ச். இதோட அந்த கேம்ல உள்ள ஆட்களோட அந்த முகமூடி, காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஒரு ஐகானிக் லெவல்லயே இருந்தது. அதே மாரி லீ ஜங் ஜே உடைய நடிப்பு அபாரம். எத்தன விதமான எக்ஸ்பிரஷன்ஸ், வேரியேஷன்ஸ் அவரால குடுக்க முடியுது. சீசன் 2ல வேற ஒரு ஈஹுன் பாத்திரத்த பார்க்குற மாரியே நமக்கு இருக்கும். நிஜமாவே அபாரமான நடிப்பு. கொரியன் கான்டென்ட் பார்க்குறவங்களுக்கு பழக்கமான பல முகங்கள் இந்த சீரிஸ் முழுக்க வந்துட்டு போகும். எல்லாருமே வழக்கம் போல ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தன்னோட வோக் அஜெண்டாவ திணிக்காம கான்டென்ட் எடுக்க அனுமதிக்கவே மாட்டாங்க. அத கூட சீசன் 2ல ரொம்பவே பிரச்சார நெடியெல்லாம் இல்லாம, கொஞ்சம் காமெடி கூட கலந்து கொடுத்துருக்காங்க. பாராட்டுகள். அப்போ இந்த சீரிஸ பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னா, சீசன் 1 மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு வேளை இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா, கண்டிப்பா உடனே பாருங்க. சீசன் 2 கண்டிப்பா சீசன் 1 அளவுக்கு இல்ல. அதுலேருந்து கதையோட ட்ரீட்மெண்ட் ரொம்பவே டீவியேட் ஆகுது. கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இருந்தாலும் பார்க்குற வகையில தான் இருக்கு. சீசன் 3ல கதை முழுசா முடிஞ்ச பிறகு தான் நம்மளால எதுவும் ஃபைனலா சொல்ல முடியும். இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சீசன் 1க்கு 8 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். சீசன் 2 இன்னும் முடியாததுனால ரேட்டிங் கொடுக்கறது சரியில்ல. மத்தபடி இது ஒரு ஏ சர்டிஃபைட் 18+ ஏஜ் குரூப்க்கான சீரிஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.